Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 430 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த ரெண்டு லூசு பயிலும் நம்ம லூஃபியை மட்டும் தனியா தொக்க அந்த லைன் கிட்ட மாட்டி விட்டுட்டு இவனே எஸ்கேப் ஆலான்னு பிளான் பண்ணானுங்கல்ல. லூஃபி பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மாங்கா மாட்டேன்னுலாமா அந்த டைம்னு பார்த்து லூஃபி அந்த லைன் அட்டாக் பண்ண வர அவனுக்கு அடே லூஃபி கொஞ்சம் அங்க பாருடாமானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப் ஆகி கடகடன்னு அது மேல ஏற ஆரம்பிச்சிருவான். அப்படியே அதோட தலைக்கு மேல ஏறி பசூக்கான்னு சொல்லி ஓங்கி அதோட தலையிலேயே ஒரு அடி. அப்படியே தலை மட்டும் கீழே வந்து டம்முன்னு அடிக்கும். முன்னாடியாச்சும் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஜாலியா இவனில அடிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம பையன் அடிச்ச அடியில அது பயங்கரமா காண்டாயிருச்சு. அதனாலேயே அதோட தலைய போட்டு கண்ணா பின்னா நாட்டிட்டு இருக்கும். லூஃபி அதோட தலைமுடிய புடிச்சுக்கிட்டு சேஃப்டியா மேல நின்னுக்குவான். இங்க இவனுங்க புலம்பி தள்ளுவானுங்க, ஏன்டா அதை தேவையில்லாம கடுப்பேத்தி விட்டீங்கன்னு. பகி என்ன பண்ணுவான், நீங்க வேணா சாயங்கடா நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து அடிச்சு புடிச்சு கிளம்புவானா. மிஸ்டர் 3 பாத்துட்டு யோ நானும் தாயா உன் கூட மேல வரணும், இப்பதான்டா பிளான் பண்ணோம், என்ன கழட்டி விட்டுட்டு போற, இதெல்லாம் நியாயமே இல்லாமா. ஆக்சுவலா அந்த மிஸ்டர் 3 கத்திட்டு இருந்தது அதோட காலு பக்கத்துல நின்னு அந்த லயன் சும்மா விடுமா, ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் பாத்துட்டு மறந்துருவானுங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா நின்னுட்டு இருக்கவன அடிச்சா கண்டிப்பா செத்து போயிருவான். ஐயோ அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு பதறி போய் பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னடானா அந்த கிறுக்கு பையன் மெழுகு பொம்மை அங்க வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கமா இருந்து வந்து எப்படி உன்னைய ஏமாத்திட்டல, இதுதான்டா வேக்ஸ் பவர் அப்படின்னு பில்டப் பண்ணுவான். அந்த சிங்கத்துக்கு இவன் என்ன புலம்பிட்டு இருக்கானே புரியல. ஆக்சுவலா அந்த கோல்டன் வீக்குங்கிற கலரிங் பண்ற பொண்ணு மட்டும் இருந்திருந்தானா இவன் மெழுகு சிலையை செய்யும் போது அந்த பொண்ணு கலர் பண்ணி அதை ஒரிஜினலாவே மாத்தி காட்டுவா. ஆனா இப்ப அந்த பொண்ணு இங்க இல்ல. பட் இந்த மாதிரி அனிமலை ஏமாத்த அந்த மாதிரி கலரிங்கே தேவையில்லை. எப்ப நான் பண்ணாத பண்ணாலே போதும்னு சொல்லி அவனுக்கே ஆப்பு வச்சுக்கிறான்னு கூட தெரியாம பண்ணிட்டு இருப்பான். அது ஏன் என்னன்னு இப்ப தெரியாது. எபிசோடோட எண்ட்ல பாருங்க, அந்த மூலகட்ட முட்டா பையன் முடிஞ்சா என்னைய கண்டுபிடின்னு சொல்லி ஏகப்பட்ட மெழுகு பொம்மையை உருவாக்குவான். இதுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியாமையா இருக்கும். பட் இருந்தாலும் கண்டுபிடின்னு சொல்லி உருவாக்குவான். அந்த லைனே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சரி என்ன இருந்தாலும் அது ஒரு அனிமல் தானே, அது ஒரு வேலை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி அவனோட சிலைய பூரா ஒன்னொன்னா நொறுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன், அதுக்கு 5 அறிவு தான் அது அப்படித்தான் பண்ணும். ஆனா அந்த லூஃபி வாவ் செம ஃபன்னா இருக்குது. ஒருவேளை இது இல்லையோ அப்படின்னா அவன் அங்க இருக்கானா அத மீதி, இல்ல அவன் இங்க இருக்கான் இத மீதி அப்படின்னு அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்ண அப்படி பண்ணானா, இல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு ஒண்ணும் புரியல. ஆனா ஆர்வமா அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு சொல்லி அந்த சிலையை உடைய சொல்லுவான். ஆக்சுவலா அவன் நிஜ மாதிரியே செஞ்சப்பவே கரெக்டா கண்டுபிடிச்சு பொழந்தவன். லூஃபிக்கு தெரியாதா என்ன. இங்க பகி இந்த கன்றாவியெல்லாம் மேல இருந்து பாத்துட்டு மண்டைய பிச்சுக்குவான். என்னங்கடா அது கூட போய் விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஏ லூஃபி உனக்கு மூளை இருக்கா இல்லையாடான்னு சொல்லி வண்டவனையா திட்டிட்டு இருப்பான். அது ஜாலியா நூடுல்ஸ்னு சொல்லி அடிச்சுட்டு கிடக்கும். மொத்தத்துல அந்த சிலையை நொறுக்கிறத அது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா இதையாடா செக்யூரிட்டி காண்டி வச்சிருக்கீங்க, உங்க அலப்பறைக்கு ஒரு அளவு வேண்டாமாடா. இப்படி அது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கத பார்த்த அந்த மிஸ்டர் 3 என்ன பண்ணுவான், இந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆனாதான் உண்டு, இனிமேட் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். அங்க ஜெயில இருந்த கைதிகள் எல்லாம் பதறிட்டு இருப்பானுங்க. ஐயோ அந்த ஸ்பிங்ஸ காண்டேத்தி விட்டானுங்க போலயே, அது வெறி பிடிச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுதேன்னு. ஆனா அது விளையாண்டுட்டு இருக்குதுன்னு இவனுக்கு தெரியல. சோ இப்படி அந்த சிலையை உடைக்கிறேன்னு சொல்லி அது கண்ணா பின்னான்னு அந்த ஃப்ளோரை போட்டு அடிச்சதுல அவங்க நின்னுட்டு இருக்க இடம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும். கைதிகளுக்கு இப்ப என்ன பீதினா, நம்ம இந்த ஃப்ளோர்ல இருந்தோம்னா உயிரோட இருப்போமான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்வு. லெவல் 3 கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவனுங்க புலம்பி தள்ளுவானுங்க, எங்களுக்கு பயங்கரமான நாய்ஸ் கேக்குது, லெவல் 2ல என்ன பஞ்சாயத்து சீக்கிரமா சொல்லுங்கன்னு. அதே நேரம் இங்க இவனுக்கு ரெண்டு வரும், ஆகா சூப்பர், இப்படி அது விளையாண்டுட்டு இருக்க இந்த கேப்ல தான் நம்ம ஜாலியா எஸ்கேப் ஆகலாம், இனி நம்ம தப்பிக்கிற பிளான யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சந்தோஷமா வேகமா ஓடுவானுங்க. அங்க பார்த்தா கேட்டு போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் வேக்ஸ வச்சு சாவியை ரெடி பண்ணிக்கலான்ட்டு போவான். இங்க லெவல் 3ல இருக்கவங்களுக்கு அதிர்வு மட்டும் தான் வருதே தவிர என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. சரி லெவல் 2ல இருக்கவங்களை கான்டாக்ட் பண்ணா ஏதாச்சும் தெரியுமான்னு பார்த்தா அங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. டேய் என்னடா நடக்குதுங்கன்னு புலம்பி தள்ளுவானுங்க, நோ ரிப்ளை. அதே நேரம் இவனுங்க ஒரு வழியா கேட்டு கிட்ட வந்து சேர்ந்துட்டானுங்க. ஆனா அந்த லைன் என்ன பண்ணிருச்சு, அடின்னு அடிச்சால ஃப்ளோரை நல்லா உடைச்சு விட்டுருச்சு. அட மூலகட்ட முட்டாள் பீஸ்டே இப்படியா பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பானுங்க. அந்த ஃப்ளோர் உடைஞ்சு அதோட பாடியும் பாதி உள்ள போயிருச்சு. இப்ப தெரியுதா அந்த மிஸ்டர் 3ங்கிறவன் விளையாட்டா பண்ணது எவ்வளவு பெரிய விபரீதத்துல வந்து முடிஞ்சிருச்சுன்னு. இப்ப மட்டும் இது உடஞ்சு விழுந்தானுங்கன்னா நேரா லெவல் 3க்கு தான் போவானுங்க. ஐயோ நம்ம அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி வாய மூடல, டப்புன்னு உடஞ்ச அந்த லைன் உள்ள விழும். அப்பாடா நம்ம தப்புச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவானுங்க. ஆனா அந்த ஃப்ளோரோட உடைச்சிட்டு கீழே விழுவானுங்க. அப்படி கீழே விழும்போது என்ஜாய் பண்ற லூஃபியே கத்திட்டு கிடப்பான். அப்போ தப்பிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு நிலைமைய யோசிச்சு பாருங்க, 2ல இருந்து 1க்கு போவான்னு பார்த்தா மறுபடியும் 3க்கு போயிட்டமேடா, ஐயோ இப்படி வந்து மாட்டிட்டேனேன்னு புலம்பிக்கிட்டே விழுவானுங்க. அப்படியே கட் பண்ணி ஏசு இருக்க ஜெயில காட்டுறாங்க. அங்க அந்த ஜிம்பை அவனை பத்தி சொல்லுவான். கவர்மெண்ட்டுக்கு இவனை எப்படி தெரியும்னா பைரட்ஸ வெறுக்கிற ஒரு பைரட்டா. ஏசுக்கு ஒண்ணும் புரியல, எது பைரட்ஸ் எல்லாம் நீ வெறுக்கிறியான்னு. அவன் ஆச்சரியமா இருக்கான்னு கேட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவான். என்னன்னா இவன்
அடிக்கடி ஒயிட் பியர்டோட கப்பலுக்கு வந்துட்டு போவானாமா. அதுவும் எப்படின்னா மேல வரமாட்டான், அடியில வந்துட்டு பாத்துட்டு போயிருவான். எல்லாம் அவனோட ஸ்டேட்டஸ்க்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தையுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிக்குமாமா. ஆனா ஏஸ் கூட சண்டை போடும் போது ஒரு டைம் அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டான். அப்புறம் என்னடா பிடிக்கும் நொடிக்கும்னு கேட்டா நீயும் தான் என்னைய கொல்ற அளவுக்கு வந்த, பட் அதெல்லாம் இப்ப பஞ்சாயத்து இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதாச்சும் செய்யணும் அவ்வளவுதான்மா. அட வேற யாருக்கும் இல்ல, ஒயிட் பியர்டுக்கு. என்னன்னா இவன் ஒரு ஃபிஷ்மேன் தானே, இவங்க வாழ்ற அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டு இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா அந்த ஒயிட் பியர்டு. அட இந்த பைரட்ஸுங்க எல்லாம் கிராண்ட் லைன்ல டிராவல் பண்ணி போவாங்கல்ல, அந்த டைமுங்கும் போது அவங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்து தான் போவாங்க. அதுல அந்த கிரேட் பைரட் யாரா ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு எப்பவுமே பஞ்சாயத்து தான். என்னாச்சுன்னா ஏகப்பட்ட ஹியூமன் பைரட்ஸுங்க அந்த வழியா வர ஆரம்பிச்சானுங்க. அவனுல ஃபாலோ பண்ணிட்டு நேவி ஆளுகளும் வருவானுங்க. இதனாலேயே அந்த இடத்துல பயங்கரமான கலவரம் நடக்கும். அதை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபிஷ்மேன்ஸ் மெர்மைட்ஸ்னு எல்லாத்தையுமே கடத்தி அவங்கள கொண்டு போய் அடிமையா வித்துருவானுங்க. அதேதான் வித்துடுகன்னு. அத்தனை பேத்துக்கு நம்பிக்கைங்கிறது சுத்தமா போச்சு. எப்ப எவன் வந்து அடிச்சு தூக்கிட்டு போவானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்பதான் அங்க ஒயிட் பியர்டு வந்தான். வந்தவன் இனிமேட்டு இது என்னோட டெரிட்டோரின்னு சொன்னவன் தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இந்த அளவுக்கு நடந்ததே இல்ல. அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் ஃபிஷ்மேன் ஐலாண்டையே இன்ன வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அவனோட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது. அந்த நாளை இன்னுமே ஜிம்பே மறக்கவே இல்ல. இதே மாதிரி தான் அவன் நிறைய ஐலாண்ட ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானாமா. சோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. இன்கேஸ் அவரை யாராச்சும் கொண்டுட்டாங்கன்னா அப்போ கடல்ல வாழ்றவங்க நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? அவரை நம்பி இன்னும் ஏகப்பட்ட தீவுங்க இருக்குங்க. ஒயிட் பியர்டு செத்துட்டான்னா கண்டிப்பா ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும். கவர்மெண்ட்டுக்கும் இது நல்லாவே தெரியும். பட் ஏன்டா அப்படி பண்றானுங்கன்னு தெரியலன்னு செவுத்துல முட்டிக்குவான். அப்படி அவன் சொல்லும் போது சின்ன வயசுல ஏச ஒயிட் பியர்டு அவனோட மகனா ஏத்துக்கிட்டான்ல, அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்ப ஜிம்பையோட ஒரே எண்ணம் எப்படியாச்சும் இவன் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த வாரம் ஸ்டாப் பண்ணியே ஆகணும், கூடவே இந்த ஏசையும் காப்பாத்தி ஆகணும்பா. போதும் ஜிம்பை, இதுவே போதும், ரொம்ப கஷ்டமா இருக்குதும்பா. ஜிம்பைக்கு இப்பவுமே நம்பிக்கை இருக்குது, ஏதாச்சும் ஒண்ணு நடந்து கண்டிப்பா இவங்க தப்பிப்பாங்கன்னு. அப்ப ஆப்போசிட் சைடுல இருக்கவன் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு, நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போதே நல்லா தெரியுது வெளியில ஒரு பெரிய ஃபன் நடக்க போகுதுன்னு. கரெக்ட் தானேமா? ரெண்டு பேருமே அப்படியே கொலவெறியோட லுக்கு விடுவாங்க. ஆக்சுவலா ஆப்போசிட் சைடுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த crocodile தான். அவனுக்கு அந்த ஒயிட் பியர்ட கண்டாலே பிடிக்காது, அதனாலதான் கொஞ்சம் வில்லத்தனமா பேசுவான். உன்னை ஏஸ் பார்த்துட்டு நீ அவரை தோக்கடிலான்னு நினைக்கிறியான்னு கேட்பான். நான் மட்டும் இல்லடா கண்ணான்னு மட்டும் தான் சொல்லுவான். சுத்தி ஜெயில இருக்கானுங்களே பயங்கரமான கிரிமினல்ஸ், அவனுக்கு எல்லாருமே ஒயிட் பியர்டு சாகணும், அவனை கொல்லணும், அவன் உயிரோட இருக்க கூடாது, என்ன வெளியில விடுங்க, அவனை என் கையாலேயே நான் கழுத்தை நெரிச்சு கொள்றேன், என்னை விட்டா நான் தான் அவனை கொல்லுவேன்னு உள்ள இருக்க அத்தனை பேருமே ஒயிட் பியர்ட் பேரை சொல்லி அவனை கொல்லணும் கொல்லணும் தான் கத்துவானுங்க. தரையில இடிப்பானுங்க, கம்பியில இடிச்சுக்குவானுங்க, அந்த இடமே பயங்கர சத்தமா மாறும். செம்பைக்கெல்லாம் கொலை காண்டாவும், சத்தம் போடாங்கன்னா நன்னாரி பயிலான்னு கத்துவான். இவன் சொன்னா என்ன அவனுக்கு கேட்கவா போறானுங்க? அதுலயே அந்த crocodile, இந்த உலகத்துல எத்தனையோ பேரு கடைசியில ஜெயிக்காம தான் போயிருக்கானுங்க அப்படின்னு ஒயிட் பியர்டையும் கோல்டரி ரோஜரையும் சேர்த்தி வச்சு ஒரு மாதிரி நக்கலா சொல்லிட்டு சிரிப்பான். ஜிம்பைக்கும் சரி ஏசுக்கும் சரி செம்ம காண்டாவும். அதே நேரம் இங்க நம்ம பழைய கீழே விழுந்தானுங்கல்ல, காட்டுத்தனமா கத்திக்கிட்டே விழுவானுங்க. அதுலயும் நம்ம பக்கி, இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமா பஞ்சாயத்தை உருவாக்குறது நீ மட்டும் தாண்டான்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திக்கிட்டே கீழே விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.